ஜி கிளாஸ் நல்லா எடுக்கிறாங்க, ரிவிஷன்ஸ் நல்லா இருக்குது, டெஸ்ட்டு அடிக்கடி வைக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன ஒரே ஒரு சஜஷன், பிஃபோர் 1 மந்த் நீங்கள் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த 1 மந்த் அவங்களுக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அது எப்போவுமே அது முடிய மாட்டேங்குதுங்க. அதனால கொஞ்சம் கடைசியில் இதுவாக இருக்குது. இந்த வாட்டி முடிச்சிடலாம். அது மட்டும் ஒரு சஜஷன், வேற good. This suggestion we are taking it very sportively. As she says, the entire syllabus portion should be completed before a month of the exam, and that 1 month will be utilized for revision. இல்லைங்களா? அதுதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். It's a good suggestion. பட் என்ன நடுவில் நம்ம லீவு ஜாஸ்தி இல்லாமல் கொஞ்சம் ஹரிபரியாக பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அது வந்து 6 மாதம் முன்னாடி ஒரு கோர்ஸ், அது 1 மாதம் முன்னாடி நம்ம முடிக்கணுங்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லியே கொஞ்சம் இன்புட்டு ஒரு 5% 10% ஜாஸ்தி போட்டால் தான் முடியும். That the student has to cooperate and the teacher also has to cooperate. அது மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, that suggestion is accepted. Okay. ஜி பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. ஆனா 2 நாள் ஆகும். நிறைய நல்லா டீச் பண்ணாங்க ஜி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு சுத்தமாவே தெரியாது. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன, அது எப்படி 6 மாசத்துல வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ட்டு நிஜமாலுமே அப்பதான் கேட்டேன். ஆனா ஜி இருந்துட்டு என்ன சொன்னா, கண்டிப்பா முடியுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ நான் சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. இன்னமும் வரக்கூடிய எல்லா எக்ஸாமே வந்துட்டு ஜிடில கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னமும் எனக்கு வந்துட்டு நல்லா மோட்டிவேஷன் பண்ணி இன்னும் என்ன சக்ஸஸாக அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த இவங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. தட் இஸ் மெயின் டு லேர்ன் எனிதிங். இப்போ படிப்புன்னு மட்டும் இல்லை, லாங்குவேஜ் மட்டும் இல்லை, இவன் கோலமாகட்டும், ஆர்ட் ஆகட்டும், நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லேர்ன் பண்ணுறதும் மற்றவங்க கம்பேர் பண்ணி போடா கிளாஸுக்கு சொல்லி பிடிச்சி தள்ளி விடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. திருடனா பார்த்து தெரிஞ்சதுன்னா திருட்டு ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி யூ ஷுட் லேர்ன் பை யுவர் செல்ஃப். நமக்கு இது எவ்வளோ முக்கியம், நம்ம கண்டிப்பாக படிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக படிக்கும்போது அந்த கேட்டகரியில் ஷீ ஸ்டாண்ட்ஸ். இந்த மாதிரி தனியாக ஹோம்ஒர்க் மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி என்னோட இங்கிலீஷ்லேயும் நிறைய பேர் ரொம்ப நல்ல லெவலுக்கு போயிருக்காங்க. எதுவுமே சுத்தமாக பேசுறதையாம வந்தவங்க 3 months கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 2 பேர் அப்ராடில் இருக்காங்க. இன்னைக்கு பையன்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு ரொம்ப நல்ல லெவல் போயிருக்காங்க. அந்த அவங்களும் அப்படி தான். நான் வந்து மீட் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்களே வந்தீங்க, இது எப்படி சார் சொல்கிறது, இப்படி ஒரு 5-6 சென்டென்ஸ் டெய்லி எடுத்துக்கிடுவாங்க. அதை எங்கிட்ட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க நல்ல லெவலுக்கு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். நாங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் இல்லையா, ஆங்கிலத்தோடு சொல்லுவாங்க டாக் ஹேஸ் டு கோ அண்ட் ட்ரிங்க் வாட்டர். நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், நாளைக்கு ஒருவேளை குதிரைக்கு தண்ணி தேவையாக இருக்கணும்னு கொண்டு வந்து தண்ணிக்கிட்ட நிறுத்தலாம், அவ்வளோதான். குடிக்க வேண்டியது யார், குதிரை தான். அது மாதிரி we are prepared to teach you in any way, but you should have the capacity or interest to listen, interest to learn. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பெட்டராக இருந்ததுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஹிந்தியில் அவங்க. அப்போ ஒரு எக்ஸாம்னா போதுங்கிற மாதிரி வந்தாங்க, அதுக்கப்புறம் 2வது முடிச்சாங்க, இப்போ 3வதா 4th. அப்படியே பண்ணி இது அநேகமாக பண்ணிட்டா இங்கே எங்களுக்கு போட்டியாக ஒரு கம்பெனி அமைச்சா சந்தோஷம் தான். அது எனக்கு இது நான் வந்து என்னோட டீச்சர் வந்து எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ என்னோட குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்ல நிலைமையில பார்க்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு போட்டியாக வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அது. ஸோ அதனால் நான் எங்கே வந்து எதிரிலே வந்து நின்னாலும் பரவாயில்ல, சுதர்ஷனா அகாடமிக் எனக்கு பார்ட்னராக வந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் பார்ட்னர். ஓகே மேடம், நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி, குழந்தைங்கள்ட்ட ஒரு குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்டாக கிளாஸில் நல்லா அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க. பாப்பாவுக்கு இப்போ எக்ஸாம் இருந்ததுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணி அந்த மாதிரிலாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஸோ அவருக்கு அது நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. That I have also observed. ஒரு டீச்சருக்கான ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது. அது கூட அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வந்து புக்லெஸ் கிளாஸ் மாதிரி அது விளையாடுறது, அது ஏதோ கூட அந்த குழந்தை கூட அவ்வளோ விளையாட்டுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது தே ஹேவ் த இன்ட்ரெஸ்ட். காலையில் எழுந்திரிச்சுமா இப்போ நம்ம வேலைக்கு போகிறப்படும் தான்
எந்திரிச்சதுமே ஐயோ இந்த கம்பெனிக்கு போகணுமே அப்படின்னு நினச்சோன்னாலே வி ஆர் நாட் ஃபிட் இனஃப். ஒன்றா எம்ப்ளாயி சரியில்லை, இல்லைன்னா எம்ப்ளாயி சரியில்லை, டேர்ம் சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோட ஊக்கத்தோடு போகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கிளாஸ் இருந்தால் தான் யூ வில் ஹேவ் த இன்ட்ரெஸ்ட். நம்ம போகணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கணும். ரொம்ப ஒரு பேர்டன் போய் படிச்சாலும் என்ன பனிஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் இல்லாமல் படிக்கிறது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறது. சார் நீங்கள் மொத்தம் 3 பெரியப்பா. எனக்கு வந்து 3 பெரியப்பா. அவங்க எல்லாமே வந்து மும்பையில் தான் இருக்காங்க. மும்பையிலே அவங்க குழந்தைங்க பேரன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க அங்கே தாராவி மட்டுங்க. சரி மட்டுங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஆமாம், மட்டுங்கால தான் இருக்காங்க. நாங்கள் மட்டும் இங்கே இருக்கோம், தமிழ்நாட்டில் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். அவங்களோட குழந்தைங்க எல்லாமே வந்து நல்லா ஹிந்தி பேசுவாங்க. இப்போ எல்லாருமே ஒரே ஏஜ் தான், ஒரு 3, 4, 6 அதுக்குள்ள தான், பிலோ 6 தான் இருக்காங்க. அவங்கள காட்டிலும் பாப்பா வந்து ஒவ்வொரு திங்ஸுக்கு அவங்க வந்து பேசுறது வந்து நல்லா பேசுறாங்க. ஆனால் ஒவ்வொரு திங்ஸுக்கு என்ன சொல்றது அந்த மாதிரி வந்து ரொம்ப இதாக தான் இருக்காங்க. ஆனால் பாப்பா வந்து அவங்களுக்கே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கற்றுக்கிறது வந்து. வாஸ்ட் டிஃபரன்ஸ். ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் நல்லா பேசுவாங்க ஃப்ளூயண்ட்டாக, ஆனால் அந்த கிராமர் தெரியாது. இது வந்து இங்கேருந்து படிக்கிற போது இந்த கிராமரோடு சேர்ந்து படிக்கிறதுனால அந்த பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அஸ்திவாரம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனா அவங்க அங்க தமிழ் மீடியம் படிக்கிறாங்க, அங்க ஸ்கூல் தமிழ் மீடியம் படிக்கிறாங்க, ஸ்போக்கன் மட்டும் தான் ஹிந்தி. அதனால வந்துட்டு அவங்க வந்து அந்த லோக்கல் ஹிந்தி தான் பண்றாங்க. மாட்டுக்கா ரொம்ப கிட்டத்தட்ட 60-65% தமிழியன்ஸ் தான். அதனால தான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்காங்க. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக தாராவை பற்றி சொல்லி ஆகணும். சின்ன குழந்தை வந்து யூகேஜி தான் படிக்கிற அப்படி. ஸோ நான் கூட ஃபஸ்ட்டு அவங்க மம்மி கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து குழந்தை வந்து யூகேஜி தான் படிக்கிறாங்க, இது எப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. ஏன்னா ஒரு குழந்தைங்க யூகேஜி அப்படிங்கிறப்போ நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் யூகேஜிங்கிறப்போ ஆன்லைனில் உட்காராதே, சரி சின்ன குழந்தையா இருக்கே, ஏன்னா 3-4 இயர்ஸ் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே வந்து அந்த டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் பை இட்ஸ் கவர் அப்படிம்பாங்க இல்லையா, அது டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நான் தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹிந்தி படிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அட் த ஏஜ் ஆஃப் 4. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, ஸ்கூல்லையே வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு மேம் அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படி. ஏன்னா எல்லாமே வெக்காபுலரி வந்து ஹையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் பாராட்டினாங்கன்னு சொன்னாங்க. அந்த வகையில் வந்து ஏஜ் டசன்ட் மேட்டர். ஸோ அதனால எனக்கு தாரா பற்றி சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து அந்த இவங்க சமயுக்தா பற்றி என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு தடவையும் நான் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு சிரிச்ச முகத்தோட ஐயோ வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லாமல் சிரிச்ச முகத்தோட என்னை வரவேற்று நல்லா வந்து இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஜி ஒரு டாபிக் போதும் அப்படின்னா நானும் நிப்பாட்டிடுவேன், போதும்னு சொன்னால் நானும் நிப்பாட்டிடுவேன். பட் அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமை சொல்லணும்னா டக்கு 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 டெஸ்ட் எழுதிட்டே இருப்பா. அப்படி ஒரு நோட்டு 2 நோட்டு 3 நோட்டே ஃபுல்லாகிடும் போல இருக்கு, அந்த மாதிரி டெஸ்ட் எழுதிட்டு இருப்பா. அப்படி நிவாசினி பிரசாத் மேடம் சொல்லணும்னா அவங்க வந்து நல்லா தண்ணி பாட்டிலேருந்து எல்லாமே எக்ஸாம் பேடை முதல் கொண்டு எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. ஸ்கூலுக்கு எப்படி நம்ம வருவோம் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. பெட்டு ஒன்று தான் எடுத்துட்டு வர மாட்டாங்க, மற்ற எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து டெடிக்கேட்டடாக படிச்சு அவங்க எழுதுனாங்க. ஸோ இதில் சஷ்வின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைலேருந்தே எனக்கு பழக்கம். ஸோ அவங்க வந்து இன்னுமே எனக்கு ஒரு குழந்தை தான் எனக்கு. சஷ்வின் சஷ்மிதா 2 பேருமே ஸோ நல்லா படித்தாங்க. இவங்க 2 பேர் சஷ்வின் சஷ்மிதா 2 பேருமே. ஸோ ராபியா சொல்லவே வேண்டாம், அவள் ஹார்ட் ஒர்க்கு என்ன அவளுக்கு கொஞ்சம் பயந்துக்கிட்டா, ஐயோ பெருசாக இருக்கே அப்படின்னு. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்காதுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ ராபியா நல்லா அச்சீவ் பண்ணிட்டா. ஸோ அதனால இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே நல்ல நிலைமையில பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லா குழந்தைங்களுமே இது சீக்கிரம் அது நடக்கணும். நான் வந்து சந்தோஷமா எல்லாரும் பார்க்கணும். நிவாசினி பிரசாத் கண்டிப்பா ஒரு பண்டிட் ஆக்கணும். ஸோ இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நான் நல்லபடியா பண்டிட் ஆக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன், சாரி சொல்ல மாட்டேன். லலித் பத்தி நான் சொல்லி ஆகணும். என்னோட சன்னுங்களுக்காக நான் இது பண்ணல. ஹிந்தி வந்து இந்த வாட்டி அவன் செட்டம் எடுத்திருக்காங்கன்னா நான் கிளாஸ்க்கே போகல. அவங்க மேம் கஷ்டம் பண்ணியிருக்காங்க, என்னோட சப்ஜெக்டாக பொறுத்தவரை கஷ்டம் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து ஹிந்தியில் வந்து
கேட்டதுக்கு சென்டம் அப்படின்னாங்க. நான் கொஸ்டின் பேப்பர் கூட முன்னாடியே சொல்ல மாட்டேன், தெரியும் நான் பார்த்து எழுத விட மாட்டேன். ஏன்னா நான் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். அவன் தூக்கும் போது தான் நான் கொஸ்டின் பேப்பரே எடுப்பேன். ஸோ நான் வந்து அவன் வந்து இவ்வளோ நல்லா பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. எனக்கு அது உண்மையாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அவன் பெருசாகி நல்லா படிக்கணும், அவனையும் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரணும். ரைட் சொல்றியா ரவி? அமரா ஸ்கூல் சொல்றியா? படி அத்தமா படி அந்த வீடியோ அந்த சொல்லு. हमारा स्कूल बड़ा अच्छा पाँचे बच्चे बड़ा करते स्पीकर होती होते हमारा बहुत अच्छा पढ़ाते. थैंक यू. मछली जल्दी சொல்லு ना ரைம்ஸ் கலர்ஸ் என்ன சொல்லுது चलो चलो जीवन की रानी है जीवन उसका पानी है आप लगे नचाएंगे पागल लोगों बचाएंगे. வேற ஏதாவது சொல்றீங்களா? சஷ்வின் சின்ன வேற யாராவது சொல்றீங்களாப்பா? கண்ணா வாங்க. சின்ன குழந்தைய படிச்சா ரைட் சரி இல்லையா? கண்ணா ராபியா சஷ்வின் ஆனா மறந்துருப்பாங்க. வரையா சமீர்த்தா வேற ஏதாவது கலர் சொல்றியா? கலர் சொல்றியா? ஹிந்தில கலர்ஸ் கலர்ஸ் என்ன டேஸ் संडे मंडे चलो डेज चलना सभी के डेज बेटा 1 2 3 4 रविवार संडे सोमवार मंडे मंगलवार ट्यूसडे बुधवार वेडनेसडे गुरुवार थर्सडे शुक्रवार फ्राइडे शनिवार सैटरडे. கலர்ஸ் கேட்கலாமா? கலர்ஸ் சொல்லுவீங்களா? ஓகே நான் இங்கிலீஷ்ல கேக்குறேன், அவங்க ஹிந்தில ஆன்சர் பண்ணட்டும். ரெட் ஓகே லால் நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துக்க மாட்டேன். ஓகே ப்ளூ சரி ஓகே கொஞ்சம் சரி ஓகே தேங்க் யூ. ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு போனேன், ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டேன். இல்ல அதான் நேச்சுரல். நீங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போய் கேட் क्वेश्चन கேட்டாங்க. இது ப்ரிப்பேர் பண்ணா அது த்ரில்லா இருக்காது. அது இல்ல நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரையல். பாப்பா 3-4 months மேல ஆயிடுச்சு அட்டெண்ட் பண்ணி கிளாஸ் அட்டெண்ட் क्लास ஓகே ஓகே